கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயராலே இந்த நவம்பர் மாதம் 16ஆம் நாள் சனிக்கிழமையின் காலை வேளையில் இந்த காணொளி வழியாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிறவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த காலை வேளைக்காக ஆண்டவரை நன்றி செலுத்துகின்றோம். கடந்த போன இரவில் எங்களோடு இருந்து நல்ல இளைப்பாறுதலை தந்து இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்களை ஜீவனோடு எழுப்பி ஆண்டவரை உம்முடைய பாதத்தில் இருந்து இந்த நாளை ஆரம்பிக்கும் கர்த்தர் கொடுத்த மாபெரும் கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை ஆசீர்வதியும். ஆண்டவரை இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் உம்முடைய இறை ஆசிரியர்களையும் ஆண்டவரை நீ தந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லாம் வல்ல தந்தை, மகன், தூயாவினுடைய ஆசிகள் எங்களோடு கூட தங்கியிருப்பதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையில் நாம் 79வது பாடலாகிய கண்களை ஏறெடுப்பேன் மாமேறு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன் என்ற பாடலை நம் சாரோடு இணைந்து பாடுவோம். 79வது பாடல். கண்களை ஏறெடுப்பேன் மாமேறு நேராயன் கண்களை ஏறெடுப்பேன் வேண்மண்ணுண்டாகிய வீத்தகனிடமிருந்து வேண்மண்ணுண்டாகிய வீத்தகனிடமிருந்து எண்ணில்லாவோ தாசை என்றனுக்கே வரும் கண்களை ஏறெடுப்பேன் மாமேறு நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். காலை தள்ளாட ஓட்டார் ஓரங்காது காப்பவர் காலை தள்ளாட ஓட்டார் வேலையில் நேன்றீஸ்ர வேலரை காப்பவர் வேலையில் நேன்றீஸ்ர வேலரை காப்பவர் காலையும் மாலையும் கண்ணுறங்காரவர் கண்களை ஏறெடுப்பேன் மாமேறு நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். பக்தர் நிழல்லவரே என்னை ஆதரே தேடும் பக்தர் நிழல்லவரே ஏகால நிலைமையில் என்னை சேதப்படுத்தாமல் ஏகால நிலைமையில் என்னை சேதப்படுத்தாமல் கோலம் கொண்டோனை காலம் பொரியவே கண்களை ஏறெடுப்பேன் மாமேறு நேராயன் கண்களை ஏறெடுப்பேன்.
விலக்கியே எல்லா தீமைகட்கும் பொல்லா உலகினில் போக்குவரத்தையும் பொல்லா உலகினில் போக்குவரத்தையும் நல்லாத்துமாவையும் நாடோறும் காப்பவர் கண்களை ஏறெடுப்பேன் மாமேரு நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த சனிக்கிழமையின் காலை வேளையிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது யோவேலுடைய தீர்க்க தரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கின்ற இறை வார்த்தைகள் 1 முதல் 20 வரை. யோவேலை பற்றி நாம் தெரிந்து கொள்வது நல்லது. யோவேல் இறைவாக்கினரை அவரது பணி பற்றியும் நாம் மிக சிறப்பாக அறிந்து கொள்ள முடிகின்றது. இந்த நூல் கிமு 5ஆம் அல்லது 4ஆம் நூற்றாண்டில் பாரசீகரின் ஆட்சி காலத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. பாலஸ்தீனத்தில் ஏற்பட்ட கொடும் வறட்சி, வெட்டுக்கிளிகள் விளைவித்த அழிவு ஆகியவற்றை கடவுளின் நாளுக்கும் கடவுளின் நீதியை எதிர்ப்பவர்கள் மீது வரவிருந்த தண்டனைக்கும் முன் அடையாளங்களாக இறைவாக்கினர் கருதுகின்றார்கள். மனமாற்றத்திற்காக கடவுளின் அழைப்பும் நல்வாழ்வு அளிப்பதாக ஆண்டவர் கூறும் உறுதிமொழியும் கடவுளின் ஆசி ஆண் பெண் இளைஞர் முதியோர் என்ற வேறுபாடு இன்றி அனைவர் மீதும் கடவுள் ஆவியை பொழிந்தருளுவார் என்ற வாக்குறுதி ஆகியவை பற்றி இந்த நூல் கூறுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, இந்த அருமையான பகுதியை நம்ம பார்க்கும்போது யோவேல் ரொம்ப அழகாக ஆரம்பிக்கிறார். பெத்துவேலின் மகனான யோவேலுக்கு ஆண்டவர் கூறிய வாக்கு இதுவே இல்லையா. முதல் இந்த தலைப்பை நம்ம பார்க்கும்போது த டே ஆஃப் டெசோலேஷன், த டே ஆஃப் டெசோலேஷன். டெசோலேஷன் என்று சொன்னால் அழிவின் நாள் என்று சொல்லப்படுகிறது. அப்போது த டே ஆஃப் டெசோலேஷன் என்று சொன்னால் அங்கே என்ன வேணும்? நமக்கு அழிவின் பாதையில் போய்கொண்டிருக்கிற மக்களுக்கு ஒரு மனம் திரும்புதல் வேண்டும் இல்லையா. எ கால் ஃபார் ரிப்பன்டன்ஸ், எ கால் டு ரிப்பன்டன்ஸ். மனம் திரும்புதலுக்கு ஒரு அழைப்பை கடவுள் நமக்கு தருகிறார். அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாழுகின்ற இந்த கடைசி நாட்களில் ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அவருடைய தீர்ப்பு சமீபமாக இருக்கிறது. உலகமெங்கும் நடைபெறுகிற போர்களும் இல்லையா, நாட்டுக்கு நாடு வீட்டுக்கு வீடு ஒவ்வொரு இடங்களிலும் பிரச்சனைகள், போர்கள், பதட்டங்கள் இல்லையா. சொந்த நாட்டுக்குள்ள மக்களை ஜாதி என்ற மதம் இன்றைக்கு பிரிவினைகளை பிரித்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிற அரசுகள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது ஆண்டவருடைய வருகை மிக மிக சமீபம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயற்கை பேரழிவுகள், உணவு பற்றாக்குறை, தண்ணீர் பற்றாக்குறை இல்லையா. இன்றைக்கி பாருங்கள், ஒரு மனிதர்கள் மேலே அன்பு இல்லை, அக்கறை இல்லாமல் ஒரு சூழ்நிலையில் நாம் பார்ப்பது, சக மனிதனை மதிக்காமல் இருப்பது, கொலை செய்வது எல்லாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக வாப்பா அவர் டீ குடிச்சிட்டு வரலான்ற மாதிரி, வாப்பா அவர் கொலை பண்ணிட்டு வரலான்ற மாதிரி இன்றைக்கி போய் கொண்டிருக்கிறார். அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போது கடவுளுடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது பார்த்தீங்கன்னா, இந்த 20 வசனங்களில் 3 மிக முக்கியமான செய்தி இந்த யோவேல் புத்தகம் முதல் அதிகாரம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஒன்று, பாவத்தினுடைய அழிவு, பாவத்து நிமித்தமாய் நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற அழிவை பற்றி சொல்லுகிறது. த டிவஸ்டேஷன் ஆஃப் சின், 1ஆம் அதிகாரம் 1-12 வரைக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, த கால் டு ரிப்பன்டன்ஸ், மனம் திரும்புதலுக்கு கடவுள் நம்மை அழைக்கின்றார், அழைப்பு கொடுக்கிறார், 13-14 வசனம். மூன்றாவது பகுதி த டே ஆஃப் த லார்ட், ஆண்டவருடைய நாள், கர்த்தரின் நாள்,
15 20 வரை, இப்படி 3 பிரிவாக இதை நம்ம பிரித்திருக்கிறோம். யோவேலுடைய காலகட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவேல் மிக சிறப்பான ஒரு 830 790 BC வரையில் அவருடைய காலகட்டம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் தான் வெட்டுக்கிளிகளுடைய மிகப்பெரிய பஞ்சம் வருகிறது. வெட்டுக்கிளி நாட்டில் இருக்கிற எல்லா தானியம் பயிர்களையும் அழித்து போடுகிறது. நம்முடைய 20ஆம் தேதி 2020 நம்ம பார்த்தோன்னு சொன்னால், அந்த சூழ்நிலையில் கொரோனா காலத்தில் ஏற்கனவே மக்கள் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதே நேரத்தில் பல வடநாடுகளில் வெட்டுக்கிளிகள் நம்முடைய தேசத்தை அழித்ததையும் நம்ம பார்த்தோம் இல்லையா? அது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருந்தது. பயிர்களை அழிச்சிட்டாக்கா சாப்பாடு எப்படி கிடைக்கும்? அப்போ அங்கே என்ன உண்டாகும்? பஞ்சம் உண்டாகும். பஞ்சம் உண்டானா ஆட்டோமேட்டிக்காக சண்டைகள் வரும். தண்ணிக்கு சண்டை போடுவாங்க, சாப்பாட்டுக்கு சண்டை போட்டு ஒருத்தரை வெட்டி மாளுகிற ஒரு சூழ்நிலை வரும். அதுதான் வெட்டுக்கிளிகளுடைய பெரிய இது. அப்போ இன்றைய காலகட்டங்களிலும் பல இடங்களில் அந்த மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? பல பூச்சிகளெல்லாம் இன்றைக்கி உணவு பண்டங்கள் எல்லாம் அழித்து விடுகிறது. இதனால் நமக்கு நிறைய பிரச்சனைகள் எழுகிறதை நம்ம பார்க்கின்றோம். அதே போல் பிளேக் என்று சொல்லப்படுகிறது. பிளேக் அதாவது ஒரு காலகட்டத்தில் எலியினால் வந்த ஒரு வியாதி தான் பிளேக். ஆனால் இங்கே இந்த லோகேஸ்ட் அல்லது இந்த வெட்டுக்கிளிகளுடைய ஒரு பிரச்சனை ஒரு பெரிய பிரளயமாகவே மாறிவிட்டதாக நம்ம பார்க்க முடிகிறது. அதனால் இந்த வியாதிகள், இப்படிப்பட்ட வியாதிகள் பலவீனங்கள் எல்லாம் நமக்கு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவேல் காலத்தில் இருந்தது. ரெண்டாவது, இதனால் ஏற்பட்ட தண்ணீர் பிரச்சனை, சாப்பாட்டு பிரச்சனை எல்லாம். அதே போல் இது மட்டும் இல்லை, மிக முக்கியமாக அவங்களுக்கு இருந்த பிரச்சனை என்னன்னா ஆன்மீக பிரச்சனை. ஆன்மீகத்தில் தோய்வு ஏற்பட்டது. ஆன்மீகத்தில் அவங்க ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கலை இல்லையா? ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவங்க வாழலை, ஆண்டவருக்கு விரோதமாக வாழ்ந்தார்கள். சிலை வழிபாடு, அக்கிரமம் செய்வது, அநியாயம் செய்வது, ஏழைகளை ஒடுக்குவது, கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழாமல் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் அநியாயமாக வாழ்வது, இதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் செய்கிறாங்கன்றது தான் இந்த முதல் பகுதியில் நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த பாவத்தினுடைய விளைவு பாருங்க. பாவத்தினுடைய விளைவு வெட்டுக்கிளிகள் என்ன பண்ணுது? அவங்களை அழித்து போடும். 1 12 அதை தான் நம்ம பார்க்குறோம். முதியோரே இதை கேளுங்கள், நாட்டில் உள்ள மக்களே நீங்கள் அனைவரும் செவி கொடுங்கள். உங்கள் நாளில்களிலாவது உங்கள் தந்தையரின் நாள்களிலாவது இது போன்று நடந்தது உண்டா? இதை குறித்து நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கு கூறட்டும், அவர்களின் பிள்ளைகள் அடுத்த தலைமுறைக்கு கூறட்டும். வெட்டுப்புழு தின்று எஞ்சியதை இளம் வெட்டுக்கிளி தின்றது. இளம் வெட்டுக்கிளி தின்று எஞ்சியதை துள்ளும் வெட்டுக்கிளி தின்றது. துள்ளும் வெட்டுக்கிளி தின்று எஞ்சியதை வளர்ந்த வெட்டுக்கிளி தின்று அழித்தது. பாருங்க, எத்தனை வகையான வெட்டுக்கிளிகள் சொல்றாங்க இல்லையா? வளர்ந்தது, பெருசு, சின்னது எல்லாத்தையும் அழிச்சர் மொத்தமே. குடிவெறியர்களே விழித்தெழுந்து அழுங்கள். திராட்சை ரசம் குடிக்கிறவர்களே நீங்கள் அனைவரும் அந்த இனிப்பான திராட்சை ரசத்திற்காக புலம்புங்கள், ஏனெனில் அது உங்கள் வாய்க்கு எட்டாமல் போயிற்று. மதுபான பிரியரை பற்றி இங்கே பேசுகிறாங்க. ஆற்றல் மிக்க எண்ணிக்கையில் அடங்காத வேற்றினம் ஒன்று என் நாட்டிற்கு எதிராக எழும்பி இருக்கிறது. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், பெண் சிங்கத்தின் கடைவாய் பற்களதற்கு உன் எதிரி நாடுகள் படையெடுத்து வருகிறதை பற்றிய ஒரு காரியத்தை இங்க சொல்றார் இல்லையா? என்னுடைய திராட்சை கொடிகளை அது பாழாக்கிற்று, அத்தி மரங்களை அது முறித்து போட்டது, அவற்றின் பட்டைகளை முற்றிலும் முறித்து கீழே எரிந்தது என்று நம்ம பார்க்கின்றோம். கணவனாக வரவிருந்தவனை இழந்ததால் சாக்கு உடை உடுத்தி கொள்ளும் கன்னிப்பெண்ணை போல் கதறி அழுங்கள். ஆண்டவரது இல்லத்தில் தானிய படையிலும் நீர்ம படையிலும் இல்லாமல் ஒளிந்தன. ஆண்டவருக்கு படைக்கிறதுக்கே இல்லையா? பொருள் இல்லையா? சாப்பாடு இல்லை. எப்பவுமே எருசலேம் தேவாலயத்தில் ஏழைகளுக்கு சாப்பாடு இருக்கும், அவங்க போய் சாப்பிட்டு வருவாங்க. பண்டக சாலைகளை நிரப்பி வச்சிருப்பாங்க, எல்லா தின்பண்டங்களும் அங்கே இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய ஆலயத்திலேயே சாப்பாடு இல்லாமல் போனால் அந்த நாட்டிலே இருக்காது. அதான் உண்மை. அப்போ அப்படிப்பட்ட பெரிய ஒரு வறட்சி,
பஞ்சம் அங்கே நிலவும் என்று சொல்லப்படுகிறது. வயல்வெளிகள் எல்லாம் பாழாயின, நிலமும் புலம்புகின்றது, ஏனெனில் தானிய விளைச்சல் அழிவுற்றது. ரசம் தரும் திராட்சை கொடிகள் எல்லாம் காய்ந்து போயின, எண்ணெய் தரும் ஒலிவ மரங்கள் பட்டு போயின. உழவு தொழில் செய்வோரே கலங்கி நில்லுங்கள், கலங்கி நில்லுங்கள். திராட்சை தோட்டக்காரர்களே அழுங்கள், ஏனெனில் கோதுமையும் வார்கோதுமையும் இல்லாமல் போயிற்று, வயலின் விளைச்சல் அழிந்து போயிற்று. திராட்சை கொடி வாடி போகின்றது, அத்தி மரம் உலர்ந்து போகின்றது. மாதுளை பேர்ச்சி மரம் பேரிழந்தை போன்ற வயல்வெளி மரங்கள் யாவும் வதங்கி போயிற்று. மகிழ்ச்சியும் மனிதர்களை விட்டு மறைந்து போயிற்று. அப்போ பாருங்க, எல்லா விதமான உணவு தருகிற பயிர் வகைகளையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? அழித்து போடுகிறார். காரணம் என்ன? அவங்களுடைய ஆன்மீக தோய்வு, கடவுளுக்கு விரோதமான காரியங்கள், பாவம் செய்கிற அக்கிரமக்காரர். அப்போ நம்ம கூட இன்னைக்கு ஆண்டவரை உண்மையா தேடுறோமா? இதுதான் ஞாயிற்றுக்கிழமைக்கு கடமைக்காக பைபிள் பாட்டு போக எடுத்துன்னு போயிட்டு ஐயர் எதையோ சொல்றாருன்னு சொல்லி கேட்டு வரும். தப்பு. ஆண்டவருடைய வார்த்தையை ஆவலாய் கேட்டு நாம் மனம் திரும்பாவிட்டால் நிச்சயமாக அழிவு வரும் என்பதை மறந்து போகாதீங்க. யாரா இருந்தாலும் சரி, ஆயர்களா இருந்தாலும் சரி, சபையாரா இருந்தாலும் சரி, இந்த எச்சரிக்கையின் வார்த்தையை நாம் கேட்டு பயப்படவில்லை என்றால், மனம் திரும்பவில்லை என்றால் ஆண்டவருடைய வருகை சமீபம், அதில் நாம் சிக்கிக்கொள்வோம் என்பதை மறந்து போகவே கூடாது. ரெண்டாவது பாயிண்ட் நாம சொல்றார் பாருங்க, 13:14 a call to repentance. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், மனம் திரும்புதலுக்கு நீங்க செவி கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். நேற்று கூட நம்ம பார்த்தோம் மனம் திரும்புங்கள் என்று, இல்லையா? இங்க பார்க்கிறோம், குருக்களே சாக்கு உடை உடுத்தி கொண்டு தேம்பி அழுங்கள். குருக்களுக்கே சொல்றார். குருக்கள் என்று சொன்னால் ஆயர்கள், ஆசாரியர்கள். இன்றைக்கு இருக்கிற ஆயர்களுக்கும் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தான் முதல்ல என்ன பண்ணணும்? சாக்கு உடைகளை உடுத்தி கொண்டு ஃபாஸ்டிங் இருக்கணும். இது எவ்வளோ மிகப்பெரிய முக்கியமான ஒரு கவனிக்க வேண்டிய பாயிண்ட் பாருங்க, இல்லையா? பலிப்பீடத்தில் பணிபுரிவோர் அலறி புலம்புங்கள், என் கடவுளின் ஊழியர்களே சாக்கு உடை அணிந்தவர்களாய் இரவை கழியுங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளின் வீட்டில் தானிய படையிலும் நீர்ம படையிலும் இல்லாமல் போயின. பார்த்தீங்களா? கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிறவர்கள் இன்னைக்கு ஃபாஸ்டிங் இருந்து ஜபிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது பாருங்கள். சபையை நடத்துகின்ற ஆயர்கள், சபையை நடத்துகின்ற ஊழியக்காரர்கள், சபையை நடத்துகின்றவர்கள் இன்றைக்கு உட்கார்ந்து மாரடித்து அழுது புலம்பி ஃபாஸ்டிங் இருங்க. இருந்தால்தான் ஆண்டவருடைய கிருபை நமக்கு கிடைக்கும். மனம் திரும்புங்க, சாக்கு உடை அணிந்து கொள்ள. அப்போ இன்னைக்கு இருக்கிற ஆயர்களும் ஊழியர்களும் தான் நிறைய சபைக்கு பிரச்சனையாகவே இருக்கிறாங்க. நிறைய சபை பிரிந்து போவதற்கு காரணமாக இருக்கிறாங்க, சபை உடைந்து போவதற்கு காரணமாக இருக்கிறாங்க, ஆத்மா சபைக்கு வராமல் இருப்பதற்கு காரணமாக இருக்கிறாங்க, இல்லையா? நிறைய ஆத்மாக்களை சேர்க்க வேண்டிய, அறுவடைக்காக ஆயத்தப்படுத்த வேண்டிய ஆயர்களும் ஊழியர்களும் இன்றைக்கு சபையிலே அரசியல் செய்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நீசத்தனமான லாபத்திற்காக, இல்லையா, அரசியல் இன்றைக்கு சபையில விளையாடி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்றைக்கு மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். மனம் திரும்புதல் என்ற அழைப்பை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அடுத்து சொல்றாரு, உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள், வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள், ஊர் பெரியோரையும் நாட்டில் குடியிருப்போரையும் அனைவரையும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லத்தில் கூடி வர செய்யுங்கள், ஆண்டவரை நோக்கி கதறுங்கள். ஒரு ஃபாஸ்டிங்காக ஒரு டைமை ஒதுக்குங்க, அந்த நேரத்தை ஒதுக்கி நீங்கள் ஆண்டவர்கிட்ட மன்றாடுங்க, மன்றாடுங்க. ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் இதோ இந்த நவம்பர் மாதத்தில் வந்துட்டோம். அடுத்த டிசம்பர் கிறிஸ்து பிறப்பு, கிறிஸ்து பிறப்பை அடுத்தது புது வருஷம், ஆண்டுடைய வருகை சமீபமாக இருக்கிற நேரத்தில் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் யோசித்து பாருங்க. ஆண்டவருடைய ஊழியர்கள், ஆண்டவருடைய மக்கள், சபையை வழி நடத்துறவங்க எல்லாம் இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் பெரிய கேள்வி நமக்கு முன் வைத்திருக்கிறார். அடுத்தது 15-20 பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய நாளை பற்றி சொல்லுகிறது. தி டே ஆஃப் த லார்ட். அது எப்படி இருக்கும்? இருளாக இருக்கும், அழிந்து போகிற நாளாக இருக்கும், இல்லையா? அதனால மனம் திரும்புதலை நீங்க ஆண்டவருக்கு காணிக்கையா கொடுங்கன்னு சொல்றார். பாருங்க, மிக கொடிய நாள் அந்த நாள், ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது. ஆண்டவரின் நாள் எப்படி இருக்குதா? பக்கத்திலே இருக்குது.
எல்லாம் வல்லவர் அழிவை அனுப்பும் நாளாக அது வரும். உணவுப் பொருள்கள் எல்லாம் பாழாய் போனதை நம் கண்கள் காணவில்லையா? நம் கடவுளின் இல்லத்திலிருந்து மகிழ்ச்சியும் அக்களிப்பும் இல்லாமல் போனதை நாம் பார்க்கவில்லையா? விதைகள் மண்கட்டிகளின் கீழ் மக்கி போயின, பண்டசாலைகள் பாலடைந்து விட்டன, களஞ்சியங்கள் இடிந்து விழுந்தன, கோதுமை விளைச்சல் இல்லாமல் போயிட்டு, உணவே இல்லாமல் போயிட்டு, தண்ணி இல்லாமல் போயிட்டு. அதான் ஆண்டவர் திருப்பி திருப்பி சொல்றாரு, பஞ்சம் வந்துடும், எச்சரிக்கையா இருங்க அப்படின்றார். காட்டு விலங்கினங்கள் என்னவாய் தவிக்கின்றன பாருங்க. மேய்ச்சல் காணாமல் மாட்டு மந்தைகள் திகைத்து நிற்கின்றன, ஆட்டு மந்தைகளும் இன்னலுற்று தவிக்கின்றன. ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி கதறுகிறேன். பாலை நிலத்தில் மேய்ச்சல் இடங்கள் தீக்கு இரையாயின, வயல்வெளியில் இருந்த மரங்கள் அனைத்தையும் நெருப்பு சுட்டெரித்து விட்டது, நீரோடைகள் வற்றி போனதால் காட்டு விலங்குகள் கூட உம்மை நோக்கி கதறுகின்றன. பாலை நிலத்தில் இருந்த மேய்ச்சல் இடங்களை நெருப்பு விழுங்கி. நிறைய இடத்துல இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், காட்டு தீ பரவி கொண்டிருக்கிறத பார்க்குறோம் இல்லையா? மனிதனுடைய தவறுனால, ஹியூமன் எரர்னால காட்டு அவங்க நெருப்பை பற்ற வச்சுட்டாங்கன்னா அந்த காட்டில் சும்மா ஏதோ அந்த பக்கம் போய் குளிர் காயறதுக்கோ அல்லது சும்மா வேடிக்கை பார்க்குறதுக்கோ அல்லது ஸ்மோக் பண்ணுறதுக்கோ அவங்க காட்டு ஒரு நெருப்பு குச்சி போட்டால் அந்த காடே அழிந்து போகுது. பார்க்குறோம், நம்ம இந்தியாவில் பார்க்குறோம், தமிழ்நாட்டில் பார்க்குறோம் இல்லை கண்கூடாக. ஆனால் அந்த காட்டில் என்னென்ன மிருகம் இருக்குது நமக்கு தெரியுமா? இவ்வளோ அரிய வகையான பூச்சிகள், அரிய வகையான விலங்குகள் இல்லையா? நம்முடைய கால்நடைகளை மேய்க்கிறதுக்கு போகும்போது அங்கே மேய்ச்சல் இல்லைன்னா அது என்ன ஆகும்? அழிந்து போகுமே. அப்போ கடவுளுடைய நாள் பயங்கரமாக இருக்கும், அது அழிவை நோக்கி இருக்கும் இல்லையா? அது உணவு பஞ்சத்தை கொண்டு வரும். பாருங்க, கடவுளுடைய வருகைக்கு முன்பாக இன்னைக்கு இதெல்லாம் நடக்குதா? நடந்து கொண்டே இருக்குது. விலங்குகள் எல்லாம் இன்னைக்கு இறங்கி எங்கே வருது? வீட்டுக்கு வருது. வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி பருப்பு எல்லாம் ஏனை சாப்பிட்டு போகுது. காட்டில் சாப்பாடு இல்லை, தண்ணிக்கு இறங்கி வருது, எங்கேயே வருது, நம்ம வீட்டிலாண்டு சுற்றுது, ரோட்டில் சுற்றுது. இன்னைக்கு சிங்கம், கரடி, புலி, சிறுத்தை எல்லாம் வீட்டுக்கு வந்து நடமாட்டு போகுது. ஏன்? சாப்பாடு இல்லாமல் போச்சு. அதனுடைய இடங்களில் சாப்பாடு இல்லை, உணவு இல்லை. அப்போ கடவுள் சொன்னது நடக்குதா இல்லையா? நிச்சயமாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நம்ம எச்சரிக்கையாக இருந்து மனம் திரும்பணும். நம்ம தூய்மையான வாழ்க்கை வாழணும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். அதுதான் கடவுள் நமக்கு கொடுக்கிற அழைப்பு. அப்போ இட் இஸ் த அர்ஜென்சி ஆஃப் ரிபெண்டன்ஸ் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட். நீதி தீர்ப்புக்கு முன்பாக மனம் திரும்பு அப்படின்னு சொல்றார். அப்போ இன்னைக்கு நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, நான் எந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? நான் எந்தெந்த ஏரியாவில் தப்பு பண்ணுறேன்? நான் எப்படி மனம் திரும்ப வேண்டும் என்பதை நான் யோசிக்கிறோம். ரெண்டாவது, கடவுளை நான் எப்படி தேடணும்? மூணாவது, இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு வரும்போது நான் ஆண்டவருடைய பிள்ளையா எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற சிந்தனை நமக்கு இது மிக முக்கியமான. இதில் கடவுளுடைய வார்த்தை 13ஆம் வசனம், ஆண்டவரிடத்தில் நீங்கள் திரும்புங்கள். இதில் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, உங்கள் இருதயத்தை கிழித்து கொண்டு ஆண்டவரிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, காலை நேரத்தில் நாம் இருதயத்தை கிழித்து கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மனம் திரும்பி ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தப்பட தூய ஆவியானவர் இந்த நாளிலே பரிசுத்தாவின் வழியாக, இந்த வார்த்தையின் வழியாக, சாக்கிரமந்தங்களின் வழியாக நம்மை ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ கிருபை செய்வாராக. ஆமேன். ஜெபிப்போம். வருகையின் ராஜாவாய் இருக்கிறவரே, நீதியின் அரசரே, கையிலே செங்கோல் ஏந்தி எங்களை ஆட்சி செய்ய வருகிறவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக ஆண்டவரை நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர் இந்த நாளில் கேட்ட வார்த்தைக்காய் நன்றி. யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்தின் வழியாக எங்களோடு கூட பேசினீர். முதல் அதிகாரத்தில் ஆண்டவரை சொல்லப்பட்ட அந்த 3 ஆண்டவரே சிந்தனைகளை நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, மிகப்பெரிய பேரழிவு வந்து கொண்டிருக்கிறது. உணவு பற்றாக்குறை, ஆண்டவரே தண்ணீர் பற்றாக்குறை இந்த உலகத்தில் பல இடங்களில் இப்பொழுதே இருக்கிறது ராஜா. விலங்குகள் ஆண்டவர் இன்றைக்கு ஊர்களுக்கெல்லாம் சாப்பிட்டு போகிற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. உம்முடைய வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கு. ஆனால் மனிதர்களாக நாங்களோ ஆண்டவர் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல், ஆண்டவர் எந்த சிந்தனையும் எண்ணமும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய வருகை சமீபம், உடைய தீர்ப்பு ஆண்டவரே, என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் நீர் வந்திருக்கிறீர், கதவை தட்டுகிறீர் என்பதை உணர்ந்து நாங்கள் மனம் திரும்ப ஆண்டவரே ஒரு விசை கூட எங்களுக்கு புத்தியை, பலத்தை, ஞானத்தை தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகின்றோம். இந்த காலை நேரத்தில் கர்த்தாவே, இந்த இறை வார்த்தையை பார்த்து
கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க. பல்வேறு நாடுகளில் இருந்து இதை பார்க்குறாங்க ஆண்டவரே, இந்தியாவிலிருந்து பார்க்குறாங்க, தமிழ் மக்கள் பார்க்குறாங்க ஆண்டவர். எல்லாருக்கும் உம்முடைய இறை ஆசிர்களை என் தேவன் தந்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுறோம். அமெரிக்கா, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸ், லண்டன் ஆண்டவரே, இன்னுமாக இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஆண்டவர், எங்கள் ஏஷியன் கண்ட்ரிஸ் ஆண்டவர், சைனா, ரஷ்யா ஆண்டவர், இதே போல் ஜப்பான் போன்ற நாடுகளில் எல்லா மக்களையும் ஆசீர்வதி. உலக நாடுகளில் ஏற்படுகிற போர்கள், பதட்டங்கள், வறுமை, பிரச்சனைகள், பேரழிவுகள், குறிப்பாக இந்த வைரஸ் போன்ற காரியங்களால் ஏற்படுகிற ஆண்டவர் வியாதிகளிலிருந்து எங்களை காத்தரலும். குறிப்பாக இப்படி தாய் திருநாடாகிய இந்திய தேசத்தை காத்தரலும். ஜனாதிபதி, பிரதமர், மத்திய அமைச்சரவை, இப்படி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், கவர்னர், அமைச்சரவை ஆண்டவரே, உலக நாடுகளில் இருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்துக்காக, எல்லா மாநிலத்துடைய முதலமைச்சருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் காத்தரலும். நாங்கள் சார்ந்திருக்கிற இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை 3 சபை சங்கம், ஆம்பூர் சபை சங்கம், நார்கோல் சபை சங்கம், ட்ரிவாண்ட்ரம் சபை சங்கம், அவருடைய போதகர்கள், ஊழியர்கள், பாஸ்டர்ஸ் ஆண்டவர், சபையினுடைய பொறுப்பாளர்கள், சபையின் மக்கள், எல்லா ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், விசேஷமாக எங்களுடைய ஆண்டவரே பெதஸ்தா மருத்துவமனையினுடைய திறப்புக்காக நான் ஜெபிக்கிறோம். கண்ணீரோடு ஜெபிக்கிற ராஜா, திறப்பில் நின்று ஜெபிக்கிற கண்ணோக்கி பார். பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்களை ஆசீர்வதிங்க. அதில் இருக்கிற ஊழியர்களையும் ஆண்டவரே, அருமையான மாணவ செல்வங்களையும் நீர் ஆசீர்வதிங்க ராஜா. உடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாட ஆயத்தமாக இருக்கிறோம். அதே நேரத்தில் உடைய வருகைக்காக ஆயத்தப்பட ஆண்டவரே நீர் எங்களை கர்த்தாவே வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த காலை நேரத்தில் இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற இப்படி அன்புக்குரிய ஆண்டவர் அன்பர் சாருக்காக, ஏஞ்சக்காவுக்காக, அன்பான குழந்தைகள் மார்த்தாள் மரியாளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வாதிங்க, வழி நடத்துங்க, தேவையை சந்திங்க. அப்படியே இசை வழி ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அப்படியே சாக்கோ சாருக்காக, டீச்சருக்காக, அப்படியே ஆண்டவர் ஊழியத்திற்காக, பணிக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதிங்க ராஜா. இதை கேட்டு பயன்பெறுகிற ஒவ்வொரு தனி நபரையும் ஆசீர்வதிங்க. யூடியூப் வழியா, ஃபேஸ்புக் வழியா, வாட்ஸ்அப் வழியா பார்த்து கேட்டு பயன்பெறுகிற மக்களுக்கு இறை ஆசிரியர்களை தாருங்க. வியாதிகள் உண்டு, பலவீனங்கள் உண்டு, கைவிடப்பட்ட நிலைமைகள் உண்டு, எல்லாவற்றையும் மாற்றுங்க. குறிப்பாக வியாதியாக இருக்கிற, பலவீனமாக இருக்கிற எங்கள் போதகர்களுக்காக, என்னுடைய டீச்சர்ஸ்க்காக, என்னுடைய சபையாருக்காக, படுக்கையில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக நிக்சன் ஐயருக்காக ஆண்டவரே, அருமையான ராஜ்குமார் ஐயருக்காக ஜெபிக்கிறோம். பலவீனத்தில் அப்படி கிருபை தங்கி இருக்கட்டும். அதே போல் இந்த நாளில் பலவீனமாக இருக்கிற அன்பு சகோதரி தீபா, சகோதரி ஆண்டவரே சகோதரன் வேலன், சகோதரன் ஏழுமலை, அன்பு சகோதரி லதா அவர்களுக்காக, அதே போல் ஆலன் ரஃபி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கேன்சர்னாலே, ஆண்டவர் கண்ணில் இருக்கிற பிரச்சனைனாலே, உடம்பு வலினாலே, கை வலினாலே ஆண்டவர் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் எல்லாருக்கும் உடைய இறை ஆசிரியர்களை தந்து, சுகத்தை தந்து, பலத்தை தந்து வழிநடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். அதே போல் இந்த நாளில் பிறந்த நாட்களுக்கு நன்றி செலுத்துகிற இப்படி அருமையான ஆசிரியை ஆண்டவர் திருமதி மாருதி ராஜ்குமாருக்காக ஜெபிக்கிறோம். ஆமர் கண்கடை மேல்நிலைப் பள்ளியிலே ஆசிரியர் பணியாற்றுகிறார். அவருக்கு நல்ல சுகத்தை, பலத்தை தார். இந்த பிறந்த நாள் அவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அவருடைய அன்பான கணவர் ராஜ்குமார், அன்பு பிள்ளைகளே ஆசீர்வதிங்க ராஜா. அதே போல் இப்படி பெத்லகேம் பகுதியைச் சேர்ந்த ஆசனமட் ரோட்டில் ஆண்டவரே இது வசிக்கின்ற அன்பு சகோதரர் ஜாஷுவாவுக்காக, அவருடைய அன்பான ஆண்டவரே தகப்பன் தாய்க்காக, அவருடைய சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வருகிற டிசம்பர் மாதம் திருமணத்திற்கு ஆயத்தப்பட இருக்கிறார். இந்த திருமணத்தையும் ஆசீர்வாதிக்க, தேவைகளை சந்திங்க. இந்த பிறந்த நாள் அவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அதே போல் எங்களுடைய அன்பான ஆண்டவரே செல்வி அக்காவுடைய அன்பு மகன் ஆண்டவர் ஜாஷுவாவுக்காக நான் ஜெபிக்க இந்த நாளிலே தன் பிறந்த நாளை நன்றி செலுத்துகிற அன்பு பிள்ளை ஜாஷுவாவை ஆசீர்வதிங்க. செல்வி அக்கா அவர்களும் அன்பர் சாருடைய இல்லத்தில் ஆண்டவரே பிள்ளைகளோடு இருந்து ஆண்டவர் பணி செய்கிறார்கள், ஊழியம் செய்கிறார்கள். அவர்களையும் ஆசீர்வாதிங்க, தேவைகளை சந்திங்க ராஜா. கர்த்தாவை தொடர்ந்து நாளை தினத்தில் உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்முடைய வசனத்தை கேட்டு நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதி. இந்த நாளின் பணிகள், பயணங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தான். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல தந்தை, மகன், தூயாவின் ஆசிகள் இந்த நாளிலே நம்முடையரோடு கூட இருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ.